ஏம்மா காலமையில இருந்து எனக்கு ஒரே மூக்கு எரிச்சலா இருக்கு. யார் என்ன திட்டுறானே தெரியல. வேற யார் என்ன திட்டுவா? எல்லாம் எனக்கு மருமவளா தான் இருக்கும். மருமவா என்னதான் என்ன திட்டினாலும் நல்லா சமைச்சு போடுவா. அதுவே நமக்கு போதும். எனக்கு செல்லம் அவளே. ராதிகா, நீ எப்போ மக்களே வந்த? என்னம்மா உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நான் இப்பதான் வந்திருக்கேன். நான் உங்க மேல சரியான கோவத்துல இருக்கேன். என்ன மக்களே ராதிகா, எனக்கு மேல உனக்கு என்ன கோவம்? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் மக்களே? எம்மா, எங்க வீட்டுல இவங்களுக்கு தங்கச்சி இருக்கா இல்லாமா, அவளை ஈஸ்டருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா வரணும்னு சொல்லி அங்க கூப்பிட்டுருக்காங்க அம்மா. அவன் நேட்டைக்கு அங்கதான் வந்து நிக்கியா. நீங்க ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டீங்களா? நானும் நீங்க கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் கூப்பிட்ட பாடு இல்ல. அதனால நானே கிளம்பி வந்துட்டேன்மா. உங்களுக்கு எனக்கு மேல பாசமே கிடையாது வர. என்ன மக்களே ராதிகா இப்படி சொல்லிட்டேன்? நான் எந்த நேரமும் உனக்கு நினைப்புல தான் இருக்கேன். நான் நாளைக்கு உன்னை கூப்பிடலாம் தான் மக்களே இருந்தேன். அதுக்குள்ளாடி நீயே வந்துட்ட. உனக்கு மேலதான் எனக்கு நல்ல பாசம் மக்களே. நடிக்காத. என்ன பாசம் இருந்தா ஈஸ்டருக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே என்ன கூப்பிட்டுருக்கணும் மக்களே. உனக்கு அன்னிக்காரி எல்லாம் வந்திருக்கா. அவளை கூட ஜாலியா பேசி எடுத்துட்டு 1 வாரம் தாண்டி வந்திருக்கலாம் இல்ல மக்களே? போமா, அவ வாரதே இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வருவா. அவ வந்தா நான் தான் எல்லாம் சமைச்சு தட்டணும். என்னால ஒண்ணும் முடியாது. அதனாலதான் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஈஸ்டர் வரை இனி இங்க தான்மா நிப்பேன். சரி மக்களே, எனக்கு சந்தோஷம்தான். இங்க உனக்கு அன்னிக்காரி இருக்கல, உனக்கு எல்லாமே பண்ணி தருவா. என்ன நீ சும்மா மகாராணி கணக்கா இருந்தா போதும். எம்மா, அண்ணி வைக்கிற சாப்பாடு எனக்கு நல்லா பிடிக்கும் அம்மா. நல்லா டேஸ்டா வைப்பாங்க. அவங்க வைக்கிறத சாப்பிட்டா எனக்கு வீட்டுக்கு போக்கு தோணவே செய்யாது. நீ இங்க வந்துட்டல, இனி ஈஸ்டர் வரைக்கும் உனக்கு சிக்கன், மட்டன், பொரிச்ச மீன் என்ன எல்லாம் வேணுமோ உங்க அண்ணிட்ட கேளு. எல்லாத்தையும் வச்சு தருவா. உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கைதாம்மா. நீ ஒரு வேலையும் பண்ணாண்டாம். அண்ணியே எல்லாம் பண்ணி போடுவா. நீ ஜாலியா இருந்து டெய்லி டிவி பார்த்துட்டு இருந்தா போதும். உனக்கு என்ன மக்களே குறை? நீயும் வீட்டில் அப்படி தானே இருப்ப. போமா, எனக்கு மாமியார்காரி பாதி வேலை பண்ணுவா, பாதி வேலை எனக்கு போட்டிருப்பா. சரியா இருக்குமா? முன்னாடி எல்லாம் நான் சாப்பிட்ட தட்டை கூட எனக்கு மாமியார் தான் கழுவிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் கழுவணுமாம்மா. ஒன்றும் அப்படியெல்லாம் வேலை வாங்கியாளா மக்களே? ஆமாம் அம்மா, எனக்கு சரியா வருதுமா. இனி எனக்கு துணியை நான் தான் துவைக்கணுமா. உனக்கு ஏதாவது சொன்னேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு. எம்மா, நான் எவ்வளவு சொன்னாலும் இப்போ எல்லாம் கேட்கவே இல்லாமா. எனக்கு வேலையை நான் தான் பண்ணணுமா. முன்னாடி எல்லாம் எனக்கு நகம் வெட்டியது கூட எனக்கு மாமியார் தாமா பண்ணி தருவாங்க. இப்போ எனக்கு நகத்தை நான் தான் வெட்டணுமா. சரியா வருது. இப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே முடியதில்லை. அப்படி என்ன எல்லாம் வேலை வாங்கிய மக்களே? எம்மா, எனக்கு நகத்தை நான் தாம்மா வெட்டணும். முன்னாடி எல்லாம் எனக்கு தலையெல்லாம் சீவி தருவா. இப்போ எனக்கு தலையை நான் தாம்மா சீவணும். அதுக்கப்புறமா 3 வேளை நான் சாப்பிடுவேன். பாத்திரத்தை எல்லாம் நான் தாம்மா கழுவி வைக்கணும். அதுக்கப்புறமா துணி அலசியது கூட எனக்கு துணியை நான் தான் அலசணுமா. நான் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். நான் ஒன்று எவ்வளோ பூ போல வளர்த்தேன். ஒன்று அங்கே இவ்வளோ வேலை வாங்கியாங்களா மக்களே? என்ன அம்மா சொல்லியது? நான் இவ்வளோ பண்ண பிறகும் எப்போ பார்த்தாலும் நான் வேலை பண்ணலன்னு சொல்லியாம்மா. மக்களே, நீ இவ்வளோ பண்ணியதே நிறைய வேலை தான் மக்களே. வேற என்னென்ன பண்ண சொல்லுவா மக்களே? எம்மா, முன்னாடி எல்லாம் சாப்பாடு எனக்கு மாமியார் தாம்மா எனக்கு எடுத்து வச்சு தருவாங்க. இப்போ எனக்கு சாப்பாடு எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் போய் எடுக்கணும்மா. அதே ஒரு சரியான விஷயம். ஒன்று பார்த்தாலே தெரியுது மக்களே, எவ்வளவு புசுன்னு இருந்த நீ அப்படியே சப்பி போயிட்ட மக்களே. இனி ஈஸ்டர் வேற நிப்ப எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்து போகணும். என்ன ஐயோ, நாத்து திரும்பவும் வந்தாச்சா? 2 நாளுக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு போச்சு. ஐயோ, நாத்தை எவ்வளவு நாள் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பினாலும் போவே இல்லை. திரும்ப இங்கே தான் வருது. இங்கே வந்து வாய் மூடிட்டு சும்மா இருந்தாலும் அது பரவாயில்ல. அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம உயிரை தான் வாங்க வந்துடும். மக்களே, காலமே டிஃபன் சாப்பிட்டியா மக்களே? இல்ல அம்மா, எனக்கு மாமியார் காரி இருக்காருல, தோசை சுட்டு தந்தா அம்மா. வாயில வைக்க முடியாது, அதனால சாப்பிடாமலே வந்துட்டேன். உனக்கு 2 கை இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதானே. வயசான காலத்துல அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தியது. சரி மக்களே, உனக்கு அண்ணி உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தருவா. என்ன இன்னும் 1 மாசத்து பக்கத்துல இங்க தானே இருக்க போற? என்னது, நாத்து இன்னும் 1 மாசத்துக்கு இங்க இருக்க போகுதா? அப்ப நானே எங்க அம்மாக்கு வீட்டுக்கு ஓட வேண்டியதான். எம்மா, வயிறு நல்லா பசிக்குதுமா. வயர்ல மடமடான்னு சத்தம் கேட்குதுமா. அண்ணிட்ட எனக்கு ஏதாவது வச்சு தர சொல்லுங்க அம்மா. எனக்கு பூரி நல்லா பிடிக்கும். அண்ணி வைக்க பூரிக்கு நான் நல்லா அடிமா அம்மா. ப்ளீஸ்மா, பூரி வச்சு தர சொல்லுங்க அம்மா அண்ணிட்ட. மருமவளே எத்தே கூப்பிட்டீங்களா? அத்தே. ஆமா மருமவளே, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? இது என்ன எனக்கு புதுசாத்தே? அடிக்கடி பாக்கியது தானே, 1 வாரத்துக்கு ஒருக்கா வாருது. மருமவளே, நீ எப்பவும் காமெடி தான் மருமவளே. அண்ணி எப்படி இருக்குதீ அண்ணி? நீ வந்துட்ட இல்ல, இனி நல்லா இருந்தது போலதான். அண்ணி, உங்களை பார்க்க தான் நான் ஓடோடி வந்திருக்கேன் அண்ணி. நான் தூங்கும் போதெல்லாம் நீங்க வைக்க சமையல் தான் எனக்கு தலையில ஓடிட்டே இருக்கும் அண்ணி. என்ன ராதிகா சொல்லியே, எனக்கு சமையல் உனக்கு தலையில ஓடிட்டு இருக்குமா? அண்ணி, எனக்கு கனவுல எல்லாம் உங்க சமையல் வரும், அதை தான் அப்படி சொன்னேன் அண்ணி. மருமவளே, என்ன பேசிட்டு இருக்கிய? எனக்கு மாமா கேக்கிய இல்ல, பூரி பண்ணி கொடுக்கணுமா? ஃபாஸ்டா போய் பூரி பண்ணு.
ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. வாரத்துக்கு 3 நாளாவது இவ வந்துடுவா. சரியா இருக்கு. நம்மளை மட்டும் நம்ம அம்மா வீட்டை விடவே இல்லை. வந்து கொஞ்சம் என்ன கூட ஹெல்ப் பண்ணி தந்தாலாவது பரவாயில்லை. நான் சமைச்சு கொடுக்கணும். ஆத்தானும் மகளுமா சேர்ந்து ஃபுல்லாக சிரிச்சு பேசிட்டு இருப்பணும். அண்ணி எனக்கு 5 பூரி வேணும் அண்ணி. அம்மா நிறைய துணி எல்லாம் அலச வேண்டியது இருக்கு அம்மா. மக்களே உனக்கு தான் அங்கே வாஷிங் மிஷின் இருக்குல்ல மக்களே, அப்போ எதுக்கு இங்கே துணி எல்லாம் எடுத்துட்டு வந்த? அம்மா எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட முடியாதுல்ல அம்மா. பட்டன் வச்ச துணி எல்லாம் இருக்கு, அத்தை ஜிகினா வச்ச துணி எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் அங்கே போட முடியாதம்மா. அதையெல்லாம் அண்ணி துவைக்குன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துடுவேன். சாயங்காலம் கொஞ்ச நேரம் உனக்கு அண்ணி காரி சும்மா தான் இருப்பா, அவள்கிட்ட கூட என்ன? சரிம்மா சரி, நான் இனி கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டு. உனக்கு வீட்டில் போய் வேலை செஞ்சு காலெல்லாம் பிள்ளைக்கு ஒரே வழி இல்லை. ஆமாம்மா, அங்கே எங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது. மாமியார் காரி வந்துடுவா. உனக்கு பாத்திரத்தை கழுவு, உனக்கு துணியை அலசு. எம்மா மக்களே, நான் சொல்லி ஒழுங்கா கேள் என்ன. உன்னை மாமியார் காரி இனி ஏதாவது வேலை வாங்குனா உடனே இங்கே வந்துடுன்னு. நான் உன்னை நல்லா கவனிக்கலாம் மக்களே. எனக்கு மேலே உனக்கு அண்ணிக்காரி இருக்கா இல்லை, நல்லா சமைச்சு போட்டு உன்னை நல்லா பாப்பா மக்களே. ஆமாம் அம்மா, அண்ணி இருக்கிய தைரியத்தில் தான் நான் இங்கே வாரது. மக்களே, நீ உனக்கு புருஷனாரையும் கூட்டிட்டு இங்கே வரலாம் இல்லை மக்களே, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கலாம். எம்மா அவருக்கு அம்மாடா நல்லா உயிர் அம்மா. நான் நல்லா கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. அவரே என்ன கூட வந்தாருன்னா நான் அங்கே போக்கு தேவையே இல்லை. அவரை கூட நான் இங்கேயே இருந்திருப்பேன். மக்களே, நான் சொல்லியதை கவனமாக கேளுன்னு. எப்படியாவது அவரை நைஸாக பேசி சைஸாக இங்கே கூட்டிகிட்டு வந்துரு. சரிம்மா பார்ப்போம். எம்மா வயிறு பசிக்குதுமா. அண்ணி அப்பமே பூரி பண்ண போனாங்க, இன்னும் வரவே இல்லை. மக்களே, மாணிக்கும் நெட்டவெள்ளி பூரி செய்யலாம்னு சொல்லி அப்பமே போனோம், இன்னும் காணல. சீக்கிரமாக ஒரு 6-8 பூரி கொண்டு வர சொல்லு. அண்ணா ரொம்ப வயிறு பசிக்குதுண்ணா. நான் ஃபர்ஸ்ட் அண்ணிட்ட 5 பூரி தான் சுட சொன்னேன், இப்போ 10 பூரி கொண்டு வர சொல்லுங்க. என்ன அவ்வளோ வயிறு பசி? சரி நான் அவள்கிட்ட சொல்லி. ஐயோ தங்கச்சி வேற வீட்டு வந்தாச்சு. இனி வீட்டில் என்னென்ன நடக்க போகுதோ. சரியா வருது. எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற எல்லாரும் இந்த வீட்டில் சும்மாவே இருப்பாங்க. நெட்டவள்ளி, தங்கச்சிக்கு பூரி பண்ணியா நெட்டவள்ளி? இன்னும் உங்களை காணலையே நினைச்சேன். நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நெட்டவள்ளி, அவளுக்கு 5 பூரி வேணுமா? அந்த பூரி மட்டும் சுட்டு கொடுத்துறேன்னு. வேற நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமாம், என்ன ரெஸ்ட் எடுக்க விட்டா தானே நான் ரெஸ்ட் எடுக்க. ஃபுல்லாக அதை பண்ணு இதை பண்ணு என்ன போட்டு வேலை வாங்கியாங்க. ஈஸ்டர் வேறு தானே தங்கச்சி நிற்பா, அதுக்கு பிறகு போயிடுவார்ல. ஆமாம், எப்போமாவது ஒருக்கா வந்தால் கூட பரவாயில்ல. வாரத்துக்கு 3 நாள் வந்து நம்மளை போட்டு கஷ்டப்படுத்த வந்துடுவான். இன்னைக்கு நானும் கண்டிப்பாக எனக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என்ன மட்டும் எங்கேயுமே விடியதில்லை, வீட்டில் போட்டு வேலை பண்ண வைக்கியது. கொஞ்சம் பொறுமையாக இரு நெட்டவள்ளி. இன்னும் மத்தியானம் நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன். என்ன பாலமை மட்டும் அவளுக்கு வச்சு கொடுத்துரு நெட்டவள்ளி. என் செல்லம் இல்லை, 5 பூரி மட்டும் நீ சுட்டா போதும். இன்னும் ஈஸ்டருக்கு 2 வாரம் பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளாடி நம்மளை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி வேலையை வாங்கிடுவாள்வ. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். நம்மளும் பிளான் பண்ணுவோம். நெட்டவள்ளி, பூரி பண்ணியா நெட்டவள்ளி? நான் பூரி பண்ணலான்னு போகும்போது காலு ரொம்ப வலிச்சுது. அதான் நான் இங்கே வந்தேன். நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு காலு ரொம்ப வலியாக இருக்குது. நெட்டவள்ளி இன்னும் பூரி பண்ணலையா? அவளை கிச்சன் முழுக்க தேடி இங்கே வந்துருவோம். ஏம்மா கொஞ்சம் நேரம் சும்மா இருப்பீங்களா? அவளே கால் வலின்னு இருக்கா, காலு நல்லா வலிக்குதான், அவள் வீட்டுக்கு போகிறாளாம். என்னது அன்னைக்கு கால் வலியா? அப்போ வீட்டில் யாருமா சமைப்பா? ஈஸ்டர் வரைக்கும் இங்கே இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். எப்படி எனக்கு பிளான்? சீக்கிரமாக என்ன வீட்டுக்கு கொண்டு விட்டுருங்க. ஐயோ எனக்கு திடீர்னு கால் வலிக்குது, எதுனாலேனே தெரியல. என்னை வீட்டுக்கு கொண்டு விடுங்க. ஐயோ ரொம்ப கால் வலிக்குது. எனக்கு என்னவோ உனக்கு அண்ணியார் காரி நடிக்கையான் தான் தோணுது. அப்படியா அம்மா? அண்ணி நல்லா நடிப்பாங்களோ? அவங்க நடிக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி மக்களே கண்டுபிடிப்ப? அண்ணா அண்ணியை ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு கொண்டு விடுங்க அண்ணா. அதுக்கு பிறகு நேரே போத்தீஸ் வந்துருங்க. என்ன நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாருக்கும் ஈஸ்டருக்கு இந்த வாட்டி துணி எடுத்து கொடுக்கணும்னு. அண்ணியை வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமாக வந்துருங்க. என்னது, என்ன வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் துணி எடுக்கவா போகிறாங்க? நான் இல்லாமல் எப்படி துணி எடுக்கையாளுவேன்னு பார்ப்போம். என்னங்க, இப்போ எனக்கு கால் வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் 1 மணிக்கு கூட பார்க்கலாம். கொஞ்சம் கூட நல்ல பரவாயில்லாமல் இருந்துன்னா நான் வீட்டுக்கு போகலைங்க. பாத்தியாம்மா, அன்னிக்கு நடிப்பை நம்ம முறியடிச்சிட்டோம். ஆமாம் மக்களே, நீ இப்படியெல்லாம் பிளான் போடுவேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது.